ஏன் நம்ம கையில் நடுக்கலை? ஆ புரியல. மிருகம்லாம் எதில் நடுக்குது? கையில் நடுக்குதா காலில் நடுக்குதா? காலில் நடுக்குது. குரங்கு எப்படி நடுக்குது? குரங்குக்கு இருக்கிறது கையா காலா? காலா. நீ பார்க்கவே இல்லை போல குரங்குக்கு இருக்கிறதுனாலும் கை, குரங்குக்கு இருக்கிறதுனாலும் கை. பின்னங்கையில் மரத்தை பிடிச்சிட்டு 3 கையை வச்சுன்னு இன்னொன்று பிடிக்கும் அது. அப்போ அதுக்கு பேர் என்ன? 4 கையோடு தெரியுது. நீ 4 கால் விலங்குன்னே பார்த்துட்டு குரங்கை பார்த்துன்னுக்கிற. குரங்கு உசாராக கவனிக்கல போல. குரங்கு கை மாதிரி யூஸ் பண்ணோம். 4மே கை தான் அதுக்கு. புரியுதா? இப்போ அது என்ன எப்படி நடக்குது? கையில் நடக்குது. காலில் நடக்குதுன்னுக்கிற. ஏன் கால் விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, என்னை தாங்கி நிற்கிது. உன்னை எது தாங்கி நிற்கிது? உன் குழந்தைய தூக்கின்னு கையில் நடுப்பியா காலில் நடுப்பியா? கையில் தான் தூக்கினேன். கையிலே நடந்துன்னு போக வேண்டியது தானே. தூக்குறது கையாக இருந்தாலும் நடக்குது. எது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எது யூஸ் ஆகும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். எது? கால். யாரை மாற்ற இடத்த விட்ட இடத்த? அவரையும் மாற்றும். அவர் தூக்கிந்தையும் என்ன பண்ணா மாற்றும். இப்போ எது விசேஷம்? கால் தான். அப்படிலாம் கிடையாது. கையில் வேலை செய்யும்போது கை விசேஷம், காலில் வேலை செய்யும்போது கால் விசேஷம், கண்ணில் பார்க்கும்போது கண்ணில் விசேஷம், கையில் விசேஷம், கால் விசேஷம் இல்லை. விசேஷம் அங்கங்கே நேரம் மாறும். அப்படி தானே? முத்தம் கொடுக்கும்போது எது விசேஷம்? ஒதுடா ஒன்றும் சரியாக முத்தம் கொடுக்கல போல. முத்தம் கொடுக்கும்போது எதுங்க விசேஷம்?